வெல்கம் டு ரிஷேஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் தொடரும், ஈரான் புதிய தலைமை மதகுரு. ஸோ ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சவுதி அரேபியா, ஓமன், பஹ்ரைன், தென் யூஏஇ இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா சப்போர்ட் இருக்கிறதுனால இங்கே தாக்குதல் நடத்துவோம்ங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மிடில் ஈஸ்ட் வார் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. இதனால் இந்தியாவுடைய பொருளாதாரம், அதாவது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு எல்பிஜி அண்ட் அதே மாதிரி கமர்ஷியல் எல்பிஜி, ஆயில் இதெல்லாமே இம்போர்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. இதனால் இந்திய பொருளாதாரம் அஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது. தென் ஹார்மஸ் நீரிணையை கடந்து இந்தியா வந்த எண்ணெய் கப்பல். ஸோ இதில் ஹார்மஸ் ஸ்ட்ரைட்டை பற்றி கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்னு என்னென்னு பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரைட்னா ரெண்டு கடல்களை இணைக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரைட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லேண்டை பிரிக்கும். ஸோ ரெண்டு லேண்டை செப்பரேட் பண்ணணும், ரெண்டு கடலை இணைக்கும். ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஷியன் கல்ஃபையும் அண்ட் கல்ஃப் ஆஃப் ஓமன் அண்ட் அரேபியன் சி, இந்த மூன்று கடல்களையும் இணைக்கிறது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரான் அண்ட் அதே மாதிரி ஓமன், இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்குது. ஈரான், ஓமன் ரெண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்குது. இந்த ரெண்டு நாடுகள் தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. தென் ஊரக பகுதிகளில் சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி அதிகரிப்பு. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 25 டேஸாக இருந்துச்சு, இப்போ 2 சிலிண்டர்ஸுக்கு வந்து 45 டேஸ் முன்பதிவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்பிஜி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட 60% எல்பிஜி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ தற்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கப்பல்களில் வந்து எல்பிஜி வந்துகிட்டே இருக்கிறதா மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க. தென் ஓபிசி கிரீமி லேயர் மீதான ஒரு தீர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. ரீசன்ட்லி வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம், அதாவது ஓபிசி ரிசர்வேஷன் வழியாக யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ண நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓபிசி ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்டு ட்ரைனிங், இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டார் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய பேருடைய இன்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேருடைய இந்த ரேங்க் ஆர் நிறைய பேருடைய இந்த வேலை வாய்ப்பை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் இஷ்யூ வந்திருக்கு. ஸோ தற்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, இன்கம் மட்டும் ஒரு தனி க்ரைட்டீரியா கிடையாது, இந்த கிரீமி லேயருக்கு ஸ்டேட்டஸும் கண்டிப்பாக ஒரு க்ரைட்டீரியா தான்ங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரீமி லேயரை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், லேண்டு, அக்ரிகல்ச்சரில் வரக்கூடிய இன்கம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அல்லாமல் வரக்கூடிய இன்கமில் 8 லேக்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க ஓபிசி கிரீமி லேயர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் ஓபிசி கிரீமி லேயரில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓபிசி ரிசர்வேஷன் கிடைக்காது, அவங்க ஜென்ரல் கேட்டகரியில் தான் அப்ளை பண்ணணும். ராம்நந்தன் கமிஷன் தான் இந்த கிரீமி லேயரை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. தென் சி விஜில் ஆப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சி விஜில் ஆப் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த சி விஜில் ஆப் எதுக்காக கொண்டு வந்தாங்க பார்த்திங்கன்னா, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட், இதில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக, மக்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சி விஜில் அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கான ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 100 நாளைக்குள்ளாடி இருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 324 பிரகாரம் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கிறதுக்காக தான் இந்த சி விஜில் அப்ளிகேஷனை கொண்டு வந்திருக்காங்க. தென் இதில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க, மிஸ் செல்லிங். இப்போ நீங்கள் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்கில் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்கலி கவர் பண்ணுறாங்க. நீங்கள் பேங்க்கில் போகும்போது டெபாசிட் ஆர் லோன் எடுக்கும்போது இன்சூரன்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக கவர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, மிஸ் செல்லிங் ஆஃப் இன்சூரன்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மிஸ்லீட் பண்ணி ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்மளை எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் எடுக்க வச்சுருவாங்க. அதாவது இந்த இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பணம் கிடைக்கும், அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் அதிகமாக கிடைக்கும், ஃபீஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தப்பான வழியில் நம்மக்கிட்ட சொல்லி நம்மள்ட்ட இன்சூரன்ஸை எப்படியே எடுக்க வச்சுருவாங்க. அதோட நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் செல்லிங் ஆஃப் இன்சூரன்ஸ். ஸோ இந்த மிஸ் செல்லிங் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் வந்து பேங்க்ஸ் எல்லாமே வந்து கட்டாயப்படுத்தி இந்த இன்சூரன்ஸை வந்து மக்கள்கிட்ட எடுக்க வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ மக்களவை மீண்டும் தலைமை வகித்தார் ஓம் பிர்லா. ஸோ ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அண்ட் அதே மாதிரி டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 93ல் இவங்களோட அப்பாயின்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து அரசாங்கம் ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு லோக்சபா கூடும்போது 2 பேரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும், ஸ்பீக்கர் அண்டு டெபுட்டி ஸ்பீக்கர் அண்டர் ஆர்டிகல் 93. இந்த தமிழக ஆளுநராக ஆர்வி அர்லேக்கர் பதவியேற்பு. ஸோ கவர்னரை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 155 பிரகாரம் பிரசிடெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். த நெக்ஸ்ட் ஒன், தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்க தீர்மானம். நோட்டீஸில் 193 எம்பிகள் கையொப்பம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 324 சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இவரை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்களோ அதே ப்ராசஸில் தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை ரிமூவ் பண்ணுவாங்க. தென் தமிழக டிஜிபியை நியமிக்க மார்ச் 20 தேர்வுக்குழு கூடுகிறது. ஸோ ஒரு கமிட்டி கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணணும் டிஜிபியை வந்து நியமிக்கிறதுக்காக. இந்த கமிட்டியை பற்றி பிரகாஷ் சிங் கேஸில் சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் சிங் கேஸ், இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ரிஃபார்ம் பற்றி நிறைய விஷயங்கள் சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்தாங்க. இந்த கேஸில் டிஜிபி அப்பாயின்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ டிஜிபி அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பட்டியலை வந்து தமிழக அரசாங்கம் எனி அரசாங்கம் தயார் பண்ணணும். அந்த பட்டியலை வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சிக்கு அனுப்புவாங்க. யூபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டில் யார் டிஜிபியாக இருக்கணுங்கிறத தீர்மானிப்பாங்க. இது எல்லாமே பிரகாஷ் சிங் கேஸில் சொல்லியிருக்காங்க. தென் இதில் ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. யுனைடெட் நேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2026 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் உமன் ஃபார்மர் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க 2026. ஸோ மேற்கு வங்க ஆளுநராக RN ரவி பதவியேற்பு. இதை பார்த்துக்கோங்க.